கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்ப்போம். அது தேவ ஆவியானவராலே அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள். இன்றும் வேதத்தில் நமக்கு அது ஒரு வழிகாட்டியான வார்த்தையாய் காணப்படுகிறது. இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18-17 வசனங்களை பார்க்கிறோம். இந்த வசனங்களிலே நம்மை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் தேவனுடைய ஆலயம் எருசலேமிலே அது ஸ்தாபிக்கப்பட்டது, கட்டப்பட்டது. அதனுடைய நிலைமையெல்லாம் நாம் அறிவோம். சாலமோன் கட்டினதான தேவாலயம் எவ்வளவு மகத்துவமான ஒரு தேவாலயமாக இருந்தது. அது இடித்து போடப்பட்டது. இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய மரணத்தினாலே அந்த தன்னுடைய சரீரத்தையே ஆலயம் என்று சொல்லியிருந்தார். அந்த ஆலயம் இந்த நாளிலே பார்க்கும் பொழுது அந்த அவருடைய சரீரம் இந்த நேரத்தில் இல்லாவிட்டாலும் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று தேவ வசனம் சொல்லுகிறது. நம்மை பார்த்து நீங்கள் தேவனுடைய ஆலயம்னா, ஆலயம் எவ்வளவு பரிசுத்தமான ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தை நம்ம எப்படி பரிபாலிக்கிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம், தேவன் வாசமாயிருக்கிற ஆலயமா என்று நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். அதோடு கூட அந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்து போட்டால் தேவன் அவனை கெடுத்து போடுவார் என்று சொல்லுகிறார். அந்த வசனம் மிக தெளிவாக சொல்லு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கொடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். பாருங்கள், இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. தேவனுடைய ஆலயத்தில் பிரகாரம் இருக்கிறது, வெளிப்பிரகாரம் இருக்கிறது, அதோடு பரிசுத்த தலம், மகா பரிசுத்த தலம் எல்லாம் இருக்கிறது. அதே போல தான் நம்முடைய இருதயத்திலும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலமாகி இந்த சரீரத்தில் தேவாதி தேவன் குடியிருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களிலே குடியிருக்கிறவராய் இருக்கிறார், வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்தில் எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்ற மக்களாய் காணப்படுகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, எங்களை பார்த்து ஆண்டவரே, இந்த நாளில் நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொன்னீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளைகளில் நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த தேவ ஆலயத்தை ஆண்டவரே நாங்கள் பரிபாலிக்க, அந்த ஆலயத்திலே நீர் என்றென்றும் வாசமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த ஆலயம் கெட்டு போகாதபடிக்கு, யாரும் அதை கெடுத்து விடப்படாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு அதிகமாக இருக்க ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.